கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை கொலை செய்ததாக குற்றவாளி கார்த்தி வாக்குமூலம் அளித்துள்ளதாக ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்திருக்கிறார். பாலியல் துன்புறுத்தல் கொலை என்பதால் குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்திருக்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றவாளி கார்த்தி வாக்குமூலம் அளித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்திருக்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது போக்சோ வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை விரைவாக செயல்பட்டு கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பிரேத பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் குழந்தை எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற விஷயங்கள் தெரிய வரும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றவாளி கார்த்தி வாக்குமூலம் அளித்ததாக செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். நேரலை காட்சிகளாக பார்த்தோம். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதால் குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாகவும் ஐஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் காளிதாஸ் இணைகிறார். வணக்கம் காளிதாஸ். சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மேற்கு மண்டல ஐஜி செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செய்தியாளர்களை தற்போது சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், சிறுமி வீட்டின் வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் போது அருகே இருந்த கார்த்தி என்ற நண்பர் அந்த சிறுமிக்கு சாக்லேட் அழைத்து வாங்கி தருவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் சிறுமி மாலை 5 மணி அளவில் காணவில்லை என்று பெற்றோர்கள் இரவு 8:30 மணி அளவுக்கு சுமார் அவசர எண் 100க்கு அழைத்து தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் 100 போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிறுமி காணாமல் போனதை பற்றி 5 தனிப்படைகள் அமைத்து தொடர்ச்சியாக சிறுமியை தேடி வந்தனர். இந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் டவர் சிக்னலை வைத்து குற்றவாளி யார் என்பதை கண்டறியும் போது அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்தி, அவருக்கு உதவியாக இருந்த மோகன்ராஜ் என்பவர் என்று தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களின் செல்போன் டவரை வைத்து அவர்கள் பிடிக்கும்போது கண்ணம்பாளையம் பகுதியில் ஒரு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு சிறுமி கற்பழித்து கண்ணம்பாளையம் குளத்தில் வீசியதாக தகவல் கிடைத்த அடிப்படையில் கண்ணம்பாளையம் குளத்திற்கு சென்று சிறுமியை மீட்டுள்ளதாக மேற்கு மண்டல ஐஜி தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த குற்றப்பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்றும் விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருவதனால் பல்வேறு விஷயங்களை கூற முடியாது என்றும் சில விஷயங்களை மட்டுமே கூற முடியும் என்று வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.